ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மகாநதியிலேருந்து ஒரு பிடிஎஸ் கிடச்சிருக்கு. இது வந்து என்ன மாதிரி அப்கமிங் சீன்ஸ் தான் ஆக்சுவலாக. இது வந்து இப்போது நடந்துகிட்ருக்க அந்த வீடு பிரச்சனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாரதாமா செகண்ட் ஃபேமிலி. ஸோ இங்கே வந்து தாத்தா பாட்டி வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அசம்பிளில் சீன்ஸ் மேக்கிங் தான் இது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து விஜய் வந்து கிருஷ்ணாகிட்ட பேசுவார். ஸோ அந்த இடத்துக்கான ஒரு பங்கை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் வந்து இப்போ எல்லோரும் இருக்கும்போது, தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்கும்போது, சாரதாமா கங்கா எல்லாமே இருக்கிறாங்க. அந்த செகண்ட் ஃபேமிலியை வச்சு பேசுகிறாரு விஜய். வந்து அந்த கிருஷ்ணாகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் கொடுக்குறது ஒரு பங்கு கொடுத்துறோம், வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு. பட் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் எங்களுக்கு தேவை பாதி தான், அந்த வீட்டில் பாதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக அவங்க பேசுகிற மாதிரி. இதை வந்து டேரக்டர் வந்து டைலாக் ரெடி பண்ணுறாரு. விஜய் பேசும்போது விஜயகாந்த் எடுத்து கொஞ்சம் ஆஷா பேசுகிற மாதிரி, எனக்கு இல்லை, எனக்கு வீடு கொடுத்தாகணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து பேசுகிறாரு. அந்த டைலாக் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சீன் மேக்கிங் தான் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வந்து பிடிஎஸ் தான் வந்து அவங்க கண்டினியூட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாத்தா வீட்டில் எல்லாமே வந்து வேணும், மற்றவங்க யாருக்குமே வந்து டைலாக் இல்லை, இவங்களுக்கு மட்டும் தான் இப்போ கோஆர்டினேட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து அந்த அம்மா பேசுகிற மாதிரி, அதாவது கிருஷ்ணாவோட அம்மா வந்து பேசுனீங்கன்னா, தம்பி இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு பாதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டைலாக். ஸோ இந்த சீன் மேக்கிங், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேமராமேன் வந்து டெக்னீஷியன் பீப்புளேருந்து எல்லாமே ரொட்டேஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமரா அவங்களுக்கு யார் பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக் வந்து நம்மளுடைய டைரக்டர் தான் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸாக ஆஸ் ஆஃப் நோ வந்து இருக்குது அப்கமிங்கில் ஷார்ட்ஸ் என்னன்றதை. ஸோ தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.